சில பேர் இப்போ வரைக்குமே பல கோவில்களுக்கு போவாங்க, நிறைய நேர்த்திக்கடன்கள் பண்ணுவாங்க. எனக்கு இந்த ஒரு விஷயம் நடந்துடணும், நான் இதை பண்ணுறேன் உனக்கு, நான் ஆசையாக புடவை வாங்கி தரதா இருக்கட்டும், மாலை, அன்னதானம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கடவுள்களுக்கு பண்ணியும் அவங்க கேட்ட ஒரு சின்ன விண்ணப்பமாக இருக்கட்டும், அவங்க கேட்ட ஒரு சின்ன ஆசையாக இருக்கட்டும், அவங்க எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயமுமே நடக்கலை. நான் நிறைய தெய்வங்கள்கிட்ட வேண்டிட்டேன், ஏன் எனக்கு இப்போ வரைக்கும் நான் நினச்ச ஒரு விஷயம் நடக்கலைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது ஜாதகம் ரீதியாக தான் அந்த பிரச்சனையா, இல்லை அவங்களுடைய வேண்டுதல்களோ, இல்லை அவங்க அந்த சாமியை வழிபடுறதோ தப்பான முறையில் இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் கை கூடலையா? அதாவதுமா, சூரியனை மேகம் மறைச்சிருது, சந்திரனை மேகம் மறைச்சிருது. ஆனால் சூரியன் இருக்கு, மறைஞ்சிருச்சு. மேகம் மறைக்கும் பொழுது இவங்க என்னதான் சூரியன் வெளிச்சம் கிடைக்காது, சந்திரனும் வெளிச்சம் கிடைக்காது. அது மாதிரி தான் அவங்க ஜாதகத்தில் அப்படி இருக்கும், அவங்க குடும்பத்தில் அப்படி அமைஞ்சிருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் தெய்வம் கண்ணை மூடிடும். தெய்வம் கண்ணை மூடிட்டா இவங்க என்ன வழிபாடு பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. இல்லை தெய்வம் கண்ணை திறந்திருக்கு, இவங்க வழிபாடு கண்ணை மூடிட்டு நடக்கும். சில பேர் தீவாரணை கட்டும்போது கண்ணை மூடுவாங்க, சாமி தீவாரணை கட்டும்போது கண்ணை மூடி பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? தீவாரணை காட்டும்போது கண்ணை மூடக்கூடாது. அப்புறம் சார் தீபாவளி காட்டும் போது எல்லாரும் கண்ணை மூடி கண்ணை திறந்துதான் கும்பிடணும். நோக்கம், அதாவது விழி, இறைவனுடைய அருள்விழி பார்வை நம்ம மீது படணும், அருட்பார்வை நம்ம மீது படணும். அதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு போறோம். அவங்க பார்க்கும்போது கண்ணை மூடிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. குருட்டு வழிபாடு இதுக்கு பேர். இப்ப வழிபாடு பண்ணி நடக்கல சொல்றாங்கல்ல, அவங்கள சொல்றேன்னா அவங்க வழிபாடு குருட்டு வழிபாடு, இருட்டு வழிபாடு. அதனால அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பக்தியில கூட பயபக்தி, பரபக்தி, பரமார்த்த பக்தின்னு இருக்கு. நீ பக்தி செலுத்துற, வழிபாடு பண்ற, அந்த வழிபாட குருட்டு வழிபாட பண்ணாத. குருட்டு வழிபாடு பண்ணும்போது உனக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்ப தெய்வத்தின் மீது குறை சொல்லி அர்த்தம் இல்லை. அப்போ தெய்வத்திட்ட வாங்குறதுக்கு கூட ஒரு வித்தை தெரிஞ்சிருக்கணும். தெய்வத்திட்ட வாங்குற, அதுதான் வழிபாட்டுல முக்கிய அம்சமே, பக்தியோட அம்சமே அப்படிதான். எப்படி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றேன் கேளுங்க. இப்போ பிரதோஷத்துக்கு போறாங்கன்னு வைங்களேன், கடவுடன் போறாங்க, ஒன்று நந்திக்கு பால் வாங்கி கொடுப்பாங்க, மாலை வாங்கி கொடுப்பாங்க, டக்கு டக்குன்னு அபிஷேகம் பண்ணுவோம், செய்வாங்க. அபிஷேகம் சில பேர் அபிஷேகம் பண்ணோன்னே கிளம்பிடுவாங்க, சில பேர் கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ண கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. சில அபிஷேகம் பண்ணுவாங்க, சில அபிஷேகம் பண்ணி முடிச்ச உடனே அலங்காரம் பண்ணுற வரைக்கும் பொறுக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. சில பேர் அலங்காரம் பண்ணி முடிச்ச உடனே கிளம்பிடுவாங்க. சில பேர் அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி தீபாவளி கட்ட கிளம்பிடுவாங்க. சில பேர் எல்லாம் முடிச்சுட்டு அந்த உற்சவ மூர்த்தியை நந்தி மேலே வச்சு பிரதோஷத்தை சுற்றி சுற்றி வருவாங்க. அது வரைக்கும் போவாங்க, சுற்றி எல்லாம் சில பேர் கடைசி வரைக்கும் நின்று இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. அப்போ அரை நாள் பொழுது போயிடும்.